உங்களோட ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். வேந்தர் டிவில ஓடிட்டுருந்தது. அதில வந்து நீங்க இறப்பு தேதியை துல்லியமாக சொல்பவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அ அந்த மாரி எனக்கு ஒரு நெறைய விஷயங்கள் தெரியணும். அதுக்கான டேட் எல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? ஆமா. ஒரு ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி வேந்தர் டிவில வந்து 3வது கண் நிகழ்ச்சியில நம்மகிட்ட பேட்டி எடுத்தாங்க. ஒரு எபிசோடு. அதில வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. என்னமோ விட்டோம். அதாவது வேந்தர் டிவிலேருந்து நமக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்தாங்க. அதில பேட்டி குடுத்துருக்குறோம். இறப்பு தேதியை துல்லியமாக கூறும் அதிசய மனிதர் அப்படின்ற மாரி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. சரி. அந்த மாரி கேட்குறாங்க. நெறைய பேருக்கு சொல்றோம். ஆனா வந்து சரியான காரணங்கள்லாம் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம். அத வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கும், அப்யூஸ் பண்றதுக்கும் ஒரு கூட்டம் திரியுது. என் மாமியார் எப்போ செத்து போவாங்கன்னு சொல்லிட்டு பணத்த குடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிற மருமகள் இருக்காங்க. எனக்கு வழக்கு போட்டவன், என் அண்ணன், என் தம்பி, பங்காளி இவங்கெல்லாம் எப்போ சாவாங்கன்னு கேட்குற மாரிலாம் இருக்கும். இந்த மாரி அ கேவலமான புத்தியோடலாம் கேட்பாங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் கூட தப்பா இருக்கும். அந்த தப்பா கேட்பாங்க. ஆனா நாங்க ஜோசியத்த வந்து தப்பா பயன்படுத்த மாட்டோம். சரியான வகையில, சரியான இடத்துல தான் பயன்படுத்த முடியும். பயன்படுத்துவேன். அப்படி. இப்போ இன்னொன்னு ஒண்ணு கேட்டாங்க. துல்லியமா தேதி குடுக்க முடியுமான்னு. நம்ம குடுக்குறோம். யாருக்கு குடுக்குறோம்னா, என் குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு குடுக்குறோம். இந்த தேதியில 2 தேதி குடுப்பேன். இந்த தேதியில கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாரி குடுப்பேன்னு வச்சுக்கங்களேன். இதுவரைக்கும் நம்ம குடுத்தது எனக்கே அந்த மாரி தான். நான் ஒரு 2 தேதி முடிவு பண்ணேன். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியே. முதல் தேதியில நிச்சயமாச்சு. 2வது தேதியில கல்யாணம் ஆயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணியிருந்த காலத்திலேயே என்னோட கணிப்பு கரெக்ட்டா இருந்திருக்குது. எனக்கே அப்படிதான் நடந்திருக்குது. அத தொடர்ந்து இப்பவும் பல பேர் என் குடும்பத்தில இருக்கவங்க மட்டும் கேட்பாங்க. அந்த அவ்வளோ பெரிய ரிசர்ச்ச எங்களுக்கு மட்டும் நான் செஞ்சுக்கிறது உண்டு. இந்த தேதி 2 தேதி குடுப்பேன். ஒரு தேதியில இதில நடக்கும் அல்லது இது நடக்கணும். அந்த மாரி இதுவரைக்கும் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த இந்த வருஷம் கூட 2025ல கூட என் குடும்பத்தில 2 மேரேஜ் நடந்திருக்குது. நான் குடுத்த அதே 2, 2 தேதியிலேயே நடந்திருக்குது. அந்த மாரி 3வது ஒரு ஆளுக்கு குடுத்துருக்குறோம். ஒண்ணுமே வந்து அது நடக்க இருக்குது. அந்த மாரி பண்ண முடியும். ஆனால் ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு முறை இருக்குது. ஜோதிடத்தை எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்குது. ஜோதிடத்த அடக்கமாகவும், பண்பாகவும் பலன் சொல்லணும். நெகட்டிவ் இருக்கும். அது தீர்க்கமா சொல்லக்கூடாது. அதனால மனசு உடைஞ்சு போகும். அப்போ என்ன பண்ணணும்? சூசகமா சொல்லணும் அப்படின்னு இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு. அதையும் கேரண்டியா சொல்லக்கூடாது. கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லணும். அதாவது பாசிட்டிவான விஷயங்கள சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோம். அது பேரு யோகம்னு பேரு. நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கான பேர் என்னன்னா தோஷம்னு பேர். இப்போ திருமண தோஷம், திருமண யோகம். புத்திர தோஷம், புத்திர யோகம், புத்திர தோஷம். இந்த மாரி 2 வகையா இருக்கு. புத்திர தோஷம்னா என்ன அப்படின்னா, தோஷம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நெகட்டிவ்னு அர்த்தம். புத்திர பாக்கியம் இல்லாமல் போகலாம். அல்லது புத்திரர்களுக்கு குறை ஏற்படலாம். இருந்து இல்லாமல் போகலாம். அல்லது காலம் கடந்து பிறக்கலாம். அல்லது பிரியலாம். நஷ்டம் ஏற்படலாம். இந்த மாரி ஏதேதோ இருக்கும். இதெல்லாம் புத்திர தோஷம். மாத்ரு தோஷம், பித்ரு தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம். இப்படி இதெல்லாம் அப்படியே இந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்கு. மாத்ரு யோகம், பித்ரு யோகம், கலத்திர யோகம், புத்திர யோகம். இந்த மாரி அப்படியே இருக்கு. யோகமும் தோஷமும் இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னான்றது, யோகம்னா பாசிட்டிவான வார்த்தைன்னு அர்த்தம். தோஷம்னா நெகட்டிவான வார்த்தைன்னு அர்த்தம். நம்ம ஜோசியருங்க சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, சாதகமாக இருந்தால் வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. நீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்வமும், முயற்சியும் இருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று ராஜயோகம் குடுத்துருக்கு. பஞ்ச மகா புருஷ யோகத்துல ஒண்ணு அதுல இருக்குது. அப்படின்னா, நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராஜயோகம் இருக்குது. அதனால் நீங்கள் அரசாங்கத்தில் கூட வேலை செய்யலாம். உங்களுக்கு ஆர்வமும் தகுதியும் முயற்சியும் இருந்தால் தாராளமாக இறங்குங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். 10ஆம் இடம் அஷ்டமத்தில் போய் நீச்சமாகி நாசமாகி கெட்டு குட்டி சவராக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், 10ஆம் இடம் வெகுவாக தோஷம் அடைஞ்சு இருக்குது. அதனால் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் அதிகம் முயற்சி பண்ணாதீங்க, கிடைக்கிற வேலையை எடுத்துக்குங்கன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கும் நம்ம வழிகாட்டுறோம், நெகட்டிவான விஷயத்தையும் எச்சரிக்கிறோம். சில பேர் அதெல்லாம் முடியாதுன்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் இப்போ சமீபத்தில் என்ன நடக்குறாங்க, நீட்டுக்காக போராடுவாங்க. நமக்கு தெரியும் இது தேராதுன்னு. நம்ம சொல்லுவோம் நீங்கள் நீட்டுக்கு வேணால் அடுத்தது வந்து மெடிசன்லேயே அடுத்ததாக வேறு எவ்வளோ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. பேராமெடிசன் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி போங்க. இப்படி இதுக்காக நீங்கள் காத்துட்ருக்காதீங்க, வருஷத்தை வீணடிக்காதீங்க. ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்கள், கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஏற்றுக்கணும். ஸோ ஜோசியர் எப்படி சொல்லணும்னா, உறுதியாக சொல்லக்கூடாது. அது வந்து ஞானமுள்ள ஜோசியர் எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்குதுங்க, நீங்கள் இதை பயன்படுத்திங்க. உங்களுக்கு இதெல்லாம் பாதகமாக இருக்குது, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. எப்படி சாதகம் பாதகம் பாதகம் இது நடக்கலைங்க, இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் 3 மாதம் குருபலன் இருக்குது, அதுக்குள்ளேயே கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. நீங்கள் அதை பயன்படுத்திங்க, முயற்சி பண்ணுங்கள். இப்படிலாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஞானமில்லாத ஜோசியர் உறுதியாக சொல்லுவாங்க. ஞானமில்லாத ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியம் நிச்சயம். மனிதர்களே வந்து வாக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பெரிய மனுஷன்னு சொல்கிறேன். காமராஜர் மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்கள் ஒரு வேலை செஞ்சு தரேன்னு சொன்னால் அவங்க உறுதியான வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வாக்கு அவ்வளோ பலிதமாகுங்க. அவங்க வந்து வாக்கு சுத்தமானால் வாழ்க்கை சுத்தமாக, எண்ணம் சுத்தமானால் எல்லாம் சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 2 பெரிய மனுஷனை பற்றி நிறைய படிக்கிறோம் நம்ம. அவங்க சொல்கிறது எல்லாம் என்னன்னா, கஷ்டங்க ஐயான்னு வந்து நிற்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பி வைப்பார். அனுப்பி வச்சதுக்கப்புறமா இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுருவாருன்னு நம்ம நிறைய யூடியூப்பை பார்க்குறோம். அதே போல் காமராஜரும் எந்த ஊரில் எந்த விஷயம் எது கேட்டாலும் சட்டப்பூர்வமாக இருந்ததுன்னா இவர் வந்து அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டார். யார்? காமராஜர். தன்னோட சொந்த வீட்டுக்கு தன்னோட தாயாருக்கு கூட அவர் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார், அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டார். அதிகாரத்தின் உட்பட்டு நடக்கிறதோடு விடமாட்டார். ஏன்னா தனக்காக பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா வீட்டில் வந்து ஒரு குழா போட்டாங்களாம், இவர் போய் குழாவை முதல்ல பிடுங்கி போட்டார். முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு குழா போட்டுட்டான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க இவங்கெல்லாம். அந்த மாதிரி வாக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய மனுஷன் சொல்லாமலே செய்வான். அதுபோல் சத்தியம் நிச்சயம்லாம் அவங்க பண்ண வேண்டிய வார்த்தை தேவையே கிடையாது. நேர்மையானவங்களுக்கு டாக்குமெண்ட் அவசியம் இல்லை, வாக்கு கொடுத்தாலுமே நடக்கும். இன்னும் நேர்மையானவங்களுக்கு வாக்கு கூட கொடுக்க வேணாம். அவங்க வாங்கினா கரெக்டாக கொடுத்துருவாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்க, செய்ய வேண்டியதை செஞ்சுருவாங்க. இதை தான் நல்ல மனுஷனுக்கு அழகு. அந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். ஜோசியருங்க பண்ணுறாங்க, சத்தியமாக இவர் சிஎம் ஆகிடுவார், நிச்சயமாக இவர் ஆகிடுவார், உறுதியாக ஆகிடுவார்னு. அதுக்கு பின்னாடி ஒரு ஆணவம் இருக்குது. கர்மா, ஆணவம், மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலம். இதை அறியாதவன் ஞானியாக முடியாது. கண்மா, ஆணவம், மாயிலேருந்து வெளியே வரணும். அப்படி வெளிவந்த ஜோசியருங்க உறுதியாக சொல்ல மாட்டாங்க, உறுதிப்பட சொல்ல மாட்டாங்க, லாம் தான் போடுவாங்க. நம்மளை சந்தோஷப்படுத்துறது கூட அவங்க பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க. உள்ளது உள்ளபடி தான் சொல்லணும். நல்லதோ கெட்டதோ உள்ளதை உள்ளபடி சொல்கிறவன் எவனோ அவனே சிறந்த ஜோசியர். கூடுதலாகவோ குறைவாகவோ சொல்லக்கூடாது. நெகட்டிவை பாசிட்டிவாக சொல்லி ஏமாற்றக்கூடாது. பாசிட்டிவாக சொல்லியே படுகொழியில் தள்ளுவானுங்க. அன்றாட டிவியில் வந்து ஜோசியம் சொல்கிறதெல்லாம் அதான் நடக்கும். 12 ராசிக்கு ஆஹா ஓஹோனே சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் சந்திராஷ்டமத்தை தவிர மீதி எல்லாருக்கும் ஆஹா ஓஹோனே சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ராசிலையுமே வந்து
டெய்லி வந்து அன்றாடம் பல ராசியை சேர்ந்தவங்களுக்கு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிவிக்காரங்க சொல்கிறாங்க, காலையிலே நெகட்டிவ் சொல்லாதீங்கன்னு சொல்லியே பேட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்லி தான் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் நல்லது. அது தெரிஞ்சுக்கணும். டாக்டர் வைத்தியம் பண்ணுறாரு, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சரை மறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரியாயிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வைத்தியம் பண்ணாருனாக்கா எப்படி சரியாகும்? ஐயா, உங்களுக்கு சீரியஸான வியாதி இருக்குது, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும், இது 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ், இதுக்கு இவ்வளோ பண்ணால் தான் நடக்கலாம், இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்னு எச்சரிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆனால் பக்குவமாக சொல்லணும், ஆணவமாக சொல்லக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, முடிவுகளை சொல்லக்கூடாது. அடுத்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுங்க, முடிவுகளை சொல்லக்கூடாது. நான் ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன், ஐஏஎஸ் எழுதுகிறேன், நீட் எழுதுகிறேன், ஜாட் எழுதுகிறேன், இன்னொன்றுமோ எழுதுவாங்க, இதை நான் பாஸ் ஆகிடுவேனான்னு முன்னாடி வந்து ரிசல்ட்டு கேட்பாங்க. நம்ம நெகட்டிவாக சொன்னாக்கா எப்படி எழுத முடியும்? பாசிட்டிவாக சொன்னால் எப்படி பண்ண முடியும்? இதை நான் சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லைங்க, நல்லா படிக்குங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆச்சு, அந்த குழந்தை சரியாக படிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குதுங்கன்னு. என்னம்மா படிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மாங்க வந்து பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அந்த அங்கிளை நீங்கள் அங்கிள்னு சொல்கிறோம், அந்த அங்கிளை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? நம்புகிறேன், அவர் தான் சொல்கிறார் நான் நல்லா படிப்பேன்னு, நான் பாஸ் ஆகிடுவேன் போமா அப்படின்னு. இதே குணம் பெரியவங்ககிட்டே இருக்கும். நம்ம பாஸ் ஆகிடுவோன்னு சொன்னால் முயற்சி குறைஞ்சி போயிடுங்க. ஊக்கப்படுத்துதா நினச்சிட்டு நிறைய பேர் ஊக்கப்படுத்துவாங்க, உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும். எம்எல்எம் கம்பெனியை, எல்ஐசி போன்ற ஏஜென்சியில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மோட்டிவேட்டர்ஸ், இவங்க தான் அது உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பாசிட்டிவான வார்த்தை தான். ஆனால் எல்லாராலையும் முடியாதுங்கிறது தான் உண்மையான வார்த்தை. நீங்கள் 100 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, எல்லாருக்குமே நீ வந்து உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு நீ ஜெயிச்சிருன்னு வாழ்த்தி விடுங்களேன், எல்லாருமே வாழ்ந்துடுவாங்களே? இப்போ கிரிக்கெட்டில் 2 கேப்டன்னு டாஸ் போட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை வாழ்த்திப்பார், ஆல் த பெஸ்ட் சொல்லிப்பார், கை குளிப்பாங்க, ஒருத்தர் வாழ்த்து சொல்லிடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2 பேருமே வந்து ஜெயிச்சிருவாங்களா? ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும், இன்னொரு ஆள் ஜெயிக்க முடியாது இல்லை? அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து உண்மை இருக்கணும். வாழ்த்துறது ஒரு நாகரிகம், பாசிட்டிவாக சொல்கிறது ஒரு நாகரிகம். ஆனால் அது உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் உள்ளது உள்ளபடி சொல்லணும். பாஸ் ஆகிடுவேன்ற ரிசல்ட்டை முன்கூட்டியே சொல்கிறது ஜோசியரோட வேலை கிடையாது. ரிசல்ட்டை சொல்கிறது ஜோசியரோட வேலை கிடையாது. பாஸ் ஆகலாம், சாதகமாக முடியலாம் அப்படின்னு, சாதகமாக முடியலாம், பாதகமாக முடியலாம், யோகமாக இருக்கிறது, தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி லாம் போட்டு தான் சொல்லணும். எப்படி மேபி அப்படி தான் சொல்லணும். இதுதான் முறையான ஜோசியரமாக இருக்கும். இது பல பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓவராக இருக்குன்னு அர்த்தம். ஜோசியராகவே பார்க்கணும், கடவுளாக பார்க்கக்கூடாது. கடவுள் கூட ரிசல்ட் கொடுப்பான். நீங்கள் எவ்வளோ புராண படங்கள் பார்த்துருக்கலாம், ராமர் கிருஷ்ணர் படங்கள்லாம் புராணங்களெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம், பகவத்கீதை படிச்சிருக்கலாம், மகாபாரதம் பார்த்துக்கலாம். ஒரு மகாபாரதத்தில் ஒரு இடத்துல கூட இதுதான் நடக்கும் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் லீக் அவுட் பண்ணவே மாட்டார். கடவுள் என்ன பண்ணுவார், ரிசல்ட்டை சொன்னதே கிடையாதுங்க. 18வது நாள் நீ ஜெயிச்சிருவ, நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லியிருக்காரா? தன்னோட மருமவன் அபிமன்யு செத்து போயிடுவேன்னு அவருக்கு தெரியும், சொல்லியிருக்காரா? எவன் சாவான் எவன் மீறுவான்னு தெரியும் அவருக்கு, சொல்லியிருக்காரா? மகாபாரதம் பாருங்கள், கிருஷ்ணரே ஒரு இடத்துல கூட ரிசல்ட்டை சொன்னது கிடையாது. சகாதேவன் ஒரு இடத்துல கூட ரிசல்ட்டை சொன்னது கிடையாது. அவங்களோட பெரிய ஆளுங்க நாங்கள்லாம், சொல்லுங்கள். ரிசல்ட்டை வந்து கேட்குறது, ரிசல்ட்டை கேட்குறது வந்து ஓவர் எதிர்பார்ப்பு, அது கேட்கக்கூடாது. சாதகம் பாதகங்களை கேட்டுக்குங்க. அளவோட 90% தான் ஜோசியத்தை நம்புங்க, மீதி எல்லாம் நீங்கள் கடவுளையும் உங்களையும் தான் நம்பணும். நன்றி, வணக்கம்.